உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் ப்ளஸ் புதன் உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களது லாபஸ்தானாதிபதியும் இணையக்கூடிய இடம் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில். அப்போது 5ஆம் பாவத்தில் இணையக்கூடிய புதன் ஆதித்ய யோக அமைப்பு உங்களுக்கு கும்பத்தில் நடக்குது. அதே சமயம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வையில் இந்த யோகம் உருவாகுது. அப்போ குரு பார்வையோட புதன் ஆதித்ய யோகம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன, அதனால் அடையக்கூடிய நன்மைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கப் போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் தெய்வ சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க, தன்னம்பிக்கை மிகுதியானவர்கள், தன் சுய முயற்சியை நம்பியே வாழக்கூடியவர்கள். இது வரைக்குமே எந்த பலத்தையும் எதிர்பார்க்காம தன் சுய பலத்திலேயே இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி இன்றைக்கி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய அருமையான ஒரு ராசி. கடின உழைப்பாளிகள், நேர்மை ப்ளஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். கொஞ்சம் சுயநலம் இருக்கும், ஆனால் அந்த சுயநலத்தில் நான் வளர்ந்து தன்னால் மற்றவங்க வளர்ச்சி அடையணுன்ற எண்ணமும் இருக்கும். அப்போது இந்த அற்புதமான ஒரு ஆற்றலை கொண்டு மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இந்த ராசி, அப்பேற்பட்ட ராசி கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து கடந்த 6-7 வருஷத்தில் இருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. இதனால் அடைஞ்ச அந்த மன அழுத்தம் ப்ளஸ் அதனால் சரிவுகள், அந்த வளர்ச்சி பாதையில் இருந்த உங்களுடைய பண பிரச்சனைகளும் கடன் சுமைகளும் குடும்ப ரீதியில் உருவான சிக்கல்களும் உங்களுக்குரியவர்கள் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி போன நிலையும், இது எல்லாத்தையும் கண்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் தொழில் உங்களை மாதிரி பண்ணவங்களை இல்லை, உங்களை மாதிரி வந்தவங்களை இல்லை, அதை இன்னும் அடுத்த கொண்டு போகணும்னு நினச்ச நீங்கள் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. அது அப்படியே டவுன் ஆகி இன்றைக்கி வந்த வருமானத்தை கம்பேர் பண்ணால் எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, கடனாளியானது தான் மிச்சம், தனக்குன்ட்டு எதையும் செய்ய முடியலையேன்ற ஒரு மன அழுத்தம், இது எல்லாமே உங்களை சூழ்ந்து நிற்குது. அதையும் மட்டும் இல்லாமல் வேலையில் உங்களுடைய தன்மானத்தை சீண்டி நீங்களே அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகள் ஒரு புறம், மறுபுறத்தில் உங்களுக்கு குடைச்சல்கள். அந்த வேலையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடாது, அந்த வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடணுன்ற அளவுக்கு பாதிப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு இது உங்களுடைய உயர்தர வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய சூழல். காரணம் என்ன, எதனால் இந்த நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னா, ஒரு பஞ்சமஸ்தானத்தில் ராகு அமர்வது சிறப்பல்ல, பஞ்சமஸ்தானத்தில் சனி இருந்ததும் சிறப்பில்லை, அதற்கு முன்னாடி அர்த்தாஷ்டம இடத்துல சனி இருந்ததும் சிறப்பில்லை. இப்போ 4ஆம் வீட்டில் வந்த சனி 5ஆம் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கு 6ஆம் பாவத்திற்கு சனி போயிருக்கார். இப்போ கிட்டத்தட்ட இந்த 6 வருஷம் அது ஒரு 5 + 6 6 வருஷமாகவே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா, சனி அந்த இடத்துல 6ல் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அருமையான யோகம். இந்த குரு பார்வையில் இந்த யோகம் அமைவது 29 நாட்கள். இந்த 29 நாட்களில் உங்களுக்கு February 13, அதாவது 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு March 14ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் மிக அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. இந்த இடத்துல வேலையில் ஒரு நல்ல உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் 100% நீங்கள் பார்க்கும் பொழுது ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்பை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் உத்தியோக ரீதியில் செய்யாத தப்புக்கு ஏதோ ஒரு சில பாதிப்புகளும் சில சிக்கல்களும் எப்போவோ நடந்தது இப்போ உங்களை பாதிக்கும். அதிலிருந்து வெளியில் வரத்துக்குண்டான அருமையான காலமாக இது இருக்கும். இதில் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை கொடுத்துரும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடும். அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த யோகம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உத்தியோக ரீதியில் வாய்ப்புகள் இருந்தும் அது எதுவும் ஒரு சின்ன கேப்பில் மிஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்குரிய வேலை வாய்ப்பும் அமைய மாட்டேங்குது,
திருமண முயற்சிகளும் கைக்கூடி வரமாட்டேங்குது. எல்லாமே பிரேக் ஆகுது. என்னன்னே தெரியல. எல்லாமே பக்கமாக நெருங்கி வருது. ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜில் அப்படியே தன்னை விட்டு விலைக்கு போகுது. ஏன் இப்படி இருக்குது? எதனால் இப்படி இருக்குது? ஏன் இந்த குழப்பம்? அப்படின்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம் உருவாகக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். பட் இப்போது அது உங்களுக்கு கிளிக் ஆகும். இந்த நாட்களில் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டுமல்ல, நம்பியவர்கள் விலைக்கு போயிட்டாங்க நினச்சி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் காலமாகவே நல்ல ஆரோக்கிய ரீதியிலையும் நல்ல ஆக்டிவாகவும் இறங்கி ரொம்ப வேகமாக செயல்பட்ட நீங்கள் சடனாக உங்களுடைய வேலையில் இப்போவும் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க. பட் முன்னே இருந்து இன்ட்ரெஸ்ட் இப்போ குறையுது. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு படபடப்பு, நைட் படுக்கும்போதும் சரி, காலையில் எந்திரிக்கும் போதும் சரி, ஒரு நல்ல மைண்ட் செட் இல்லாத அளவுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு வெறுதி, எதை கண்டாலும் பிடிக்காத மாதிரியான ஒரு சூழல். இது ஏதோ ஒரு ஆரோக்கிய ரீதியிலையோ, தன்னை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் ரீதியிலையோ ஏதோ ஒரு பாதிப்புகள் தன்னை சூழ்ந்து நிற்குது, என்னன்னு தெரியல அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். 100% இந்த குழப்பத்திலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வந்துடுவீங்க. 100% பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. அது உங்கள் லைஃப்பில் வந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள், வரக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒரு முதற்படியாக பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடும். திருமண முயற்சிகள் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலம் இது. அதுலேயும் பிடிச்ச வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காரணமே இல்லாத சில பிரச்சனைகளால் இன்றைக்கி அப்படியே பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்து தேர்ட் பர்சனால் இனம் புரியாத மன உளைச்சல். உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே ஒரு நல்ல ஒரு 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 யோசனைகளோ சிந்தனைகளையோ தரக்கூடிய நிலைகள் இல்லாமல் நாளுக்கு நாள் என்னன்னே தெரியல பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேன்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பங்கள். கண்டிப்பாக திருமண வாழ்க்கை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு வரைக்கும் போனவங்க மீண்டும் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல லைஃப்பை அடையக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. 100% நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்போ, இல்லை வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்போ, அதற்குண்டான விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்குண்டான அமைப்போ உருவாக போகுது. ஆக என்னை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இது மாறப்போகுது. உங்களுடைய தன்மானத்தை சீண்டியவர்களையும் சரி, உங்களை கண்டு ஒரு காலகட்டங்களில் வியப்படைச்சவங்க இடையில் ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, அந்த நிலையிலிருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, 5ஆம் வீட்டில் இந்த யோகம் உருவாகிருக்கு. 5ஆம் வீடுன்றது உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள் சார்ந்த இடம். இது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம். அப்போது புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதுவும் குறிப்பாக வேலை சார்ந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கைக்கூடி வரும். ப்ளஸ் பிஸ்னஸ் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். அவர்களது திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது அழகாக ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறும். இப்போது நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையும் ஸ்டெப் எடுத்து வைங்க, அது பெரிய லெவல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றது 100% நிதர்சனமான உண்மை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க, மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வேலை ப்ளஸ் தொழில், அதுலேயும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி நெருக்கடிகளுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழல்களில் இருந்திருப்பீங்க. அப்போது இதிலேருந்து ரிலீஃபாக போகிறீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அப்போ இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை. அதனால் போல்டாக இறங்குங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்திகள் சார்ந்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து உங்களுடைய நிலை பெரிய லெவலில் மாற்றங்களை கொடுக்கும். ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்களை கொடுக்கும். அதே 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது பெரிய லெவலில் உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினாலும் அது உங்களுக்கு நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி எல்லாமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.